ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா करते இருக்கீங்களா? हैं। आप सब खुश हैं क्या? ஒரு புதிய மாசம் एक नया महीना है। இன்னைக்கு 11வது மாசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக हम 11वें महीने में प्रवेश करने के लिए நவம்பர் மாசத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக नवंबर महीने में आने के लिए கர்த்தரே கிருபை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने केवल अनुग्रह किया அவரே है। நமக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். उसी ने हमें मार्ग खोला है। கடந்த 10 மாதங்கள் पिछले 10 महीने தோளி மேல சுமந்து கொண்டு வந்தார். कंधों पर संभाल कर लेकर आए। கண்மணியை போல பாதுகாத்தார். आंखों की पुतली के नाई संभाले। அவருக்கு நன்றி சொல்லி इसे धन्यवाद இந்த புதிய करके மாசத்துல பிரவேசியுங்கள். इस नए महीने में प्रवेश கர்த்தர் कीजिए। புதிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर नए कार्य को இந்த மாசம் करेंगे। என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? इस महीने परमेश्वर ने क्या प्रतिज्ञा दिया ஒவ்வொரு है? மாசமும் हर एक महीना ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். एक एक प्रतिज्ञा देते அந்த हैं। வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். वो प्रतिज्ञा निश्चय पूरा அவர் होगा। வாக்கில் தவறுகிற தேவன் அல்ல. वो उस कार्य को न बदलने वाला அவர் परमेश्वर வார்த்தையில் नहीं। உண்மை உள்ளவர். वो सच्चे कार्य में वचन में அவன் सच्चा रहता நிறைவேற்றுவார். है। वो पूरा करेगा। வாசிக்கலாமா? हम पढ़ेंगे எரேமியா यिर्मयाह 4ஆம் அதிகாரம் 40वां अध्याय 4 சொல்லப்பட்டிருக்குது. 4 में कहा गया है, இப்பொழுதும் இதோ உன் கையிடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன். अब तेरी इन हथकड़ियों को मैंने काटे देता हूँ। என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் और यदि मेरे संग बेबीलोन में जाना है तुझे अच्छा लगे तो வா, तू चल। நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். वहाँ मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा। அழகா சொல்லப்பட்டிருக்குது. अच्छे से कहा गया है। எரேமியா கர்த்தருடைய வார்த்தை அங்க உரைக்கப்படுகிறது. यिर्मयाह जो परमेश्वर के वचन वहाँ पर बोला गया है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, உன் கையிடப்பட்ட விலங்கை இன்று நான் நீக்கி போட்டேன். तेरे हाथों की हथकड़ियों को मैंने काटे देता हूँ। வாழ்க்கையில பல கட்டுகள் இருக்கலாம். हमारे जीवन में कई सारे बंधन होंगे, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். कई सारे समस्या होंगे, பலவிதமான சோதனை உபத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். कई सारे उपद्रव में जीते இங்க होंगे। சொல்லப்பட்டிருக்குது, इसमें कहा गया है, அது இல்லாத இன்றைக்கு நான் நீக்கி போட்டேன். आज मैं उसे सब निकाल देता हूँ। என்னோடு கூட பாபிலோனுக்கு வர நன்மையாய் தோன்றினால் अगर यदि तुझे मेरे संग बेबीलोन में आना अच्छा लगे तो வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து तो கொள்ளுவேன். चल, मैं तुझे संभाले रखूंगा। கர்த்தர் இந்த மாசம் சொல்லுகிறார், परमेश्वर कहते इस महीने, அருமையான மகனே, अच्छा बेटा, அருமையான தேவ பிள்ளையே, अच्छे परमेश्वर के உன் बच्चे, விலங்கை நான் நீக்கி போட்டேன். तेरे हथकड़ियों को मैं உன் निकाल कर, கட்டுகளை உடைத்து तेरे போட்டேன். बंधनों को तोड़ உன் कर, பிரச்சனைகளை மாற்றி समस्या को बदल कर நான் உன்னை பத்திரமான பார்த்து मैं கொள்ளுவேன். तुझे कृपा दृष्टि करके संभाले இந்த रखूंगा। மாசம் ஆண்டவர் சொல்லுதாரு, इस महीने परमेश्वर உன்னை कहता है, பத்திரமா பார்த்து கொள்ளுவேன். तुझे मैं संभाले रखूंगा। சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, कुछ लोग कहते हैं உன்னை ना, பத்திரமான பார்த்து கொள்ளுவேன். तुझे मैं अच्छे से संभाले रखूंगा। பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர் பார்த்து சொல்லுவாங்க, बच्चे पेरेंट्स को देखकर कहते வயதான हैं, காலத்துல சொல்லுவாங்க, उनके बुजुर्ग के समय पर कहते இல்லைன்னா हैं, பலனுள்ள காலத்துல சொல்லுவாங்க, अच्छे बलवंत के समय पर कहते உங்களை हैं, பத்திரமா பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க, आपको हम संभालेंगे करके உங்களை कहते हैं, கவனித்துக் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. आपको ध्यान रखेंगे कहते ஆனா हैं, வயதாக ஆக पर जैसे उम्र बढ़ते அவர்கள் जाता है கைவிட்டு விடுவார்கள். वे हाथ छोड़ देते हैं, பத்திரமா பார்க்க மாட்டார்கள். वे संभाले नहीं रहते हैं, அனாதாசிரம தூக்கி போட்டு விடுவார்கள். ऐसे अनाथ आश्रम में रख देते हैं, சோதரம் முதிர்களை தூக்கி போட்டு விடுவார்கள். ओल्ड होम एज में रख देते हैं, ரோடுகளில பிச்சை எடுக்க விட்டு விடுவார்கள். ऐसे सड़कों पर इस पे बिठा देते हैं। எத்தனை தாய்மாரை பார்க்கிறோம், कितने हम ऐसे पेरेंट्स को देखते எத்தனை हैं, வயதானவரை பார்க்கிறோம். कितने बुजुर्ग लोग को हम देखते हैं, சோதரம் பிச்சை எடுப்பதற்காக நின்று கொண்டு ऐसे இருக்கிறார்கள். भीख मांगने के लिए खड़े रहते हैं, சோதரம் பணத்துக்காக நின்று கொண்டு இருக்கிறார்கள். पैसों के लिए खड़े रहते हैं, கைவிடப்பட்டவர்கள், हाथ छोड़े गए लोग, பத்திரமாய் பார்ப்போம் என்று சொல்லி ஆணையிட்டவர்கள். आज संभाल के देखें करके कहे हुए ஆனால் लोग, இன்றைக்கு அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். पर आज ऐसे भीख मांगते रहते இன்றைக்கு हैं, சரியான வாழ்வது வழி இல்லாமல் இருக்கிறார்கள். जीने के लिए सही उनके कार्य ஆனா नहीं है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता உன்னை நான் है, பத்திரமா நான் பார்த்துக் கொள்ளுவேன். मैं तुझे कृपा दृष्टि करके संभाले நீ கலங்காத. रखूंगा, तू व्याकुल मत हो, நீ என்னிடத்துல வா, तू मेरे पास आ, நான் பத்திரமா பார்த்துட்டு मैं சொல்லிருக்கிறேன். तुझे संभाले இந்த रखूंगा। வார்த்தை எனக்கு அதிகமா என்னை தொட்டது. ये वचन बहुत ही हमें छुआ, இந்த வார்த்தை அதிகமா என்ன பேசினதுனால ये वचन अधिक बातें किया, கர்த்தர் இந்த इसलिए வார்த்தையை இந்த மாசத்துல கொடுத்திருக்கிறார். इस वचन परमेश्वर आपको भी உங்களை देता है, கர்த்தர் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுவார். आपको परमेश्वर कृपा दृष्टि இந்த करके 16 संभालेगा। மாசத்துல इस 11वें महीने எந்த में வியாதி நெருங்காதபடிக்கு, कोई भी बीमारी न இந்த छूते பலவீனம் हुए, நெருங்காதபடிக்கு, कोई बलवीनता न இந்த आते हुए, போராட்டம் நெருங்காதபடிக்கு, कोई संघर्ष न आते எந்த हुए, விதமான மனுஷனோட வல்லமைகள் தொடாதபடிக்கு, कोई मनुष्य के सामर्थ न छूते சத்துருவின் हुए, வல்லமை தொடாதபடிக்கு, शत्रु की सामर्थ न छूते பிசாசின் हुए, தொடாதபடிக்கு, शैतान की क्रियाएं न छूते हुए, மந்திராவிகள் தந்திராவை தொடாதபடிக்கு मंत्र तंत्र क्रियाएं न छूते हुए, அவர் சொல்லுகிறார்,
वो कहता உன்னை है பத்திரமா பார்த்துக்கொள்ளுவேன். मैं कृपा दृष्टि करके संभालूंगा. இந்த வார்த்தை மூலமாக इस वचन के இந்த द्वारा மாசங்கள் நடத்துவாராக. इस महीने चलाएगा. இந்த வார்த்தை பிடித்து ஜெபிங்க. इस वचन को पकड़ कर இந்த प्रार्थना வார்த்தை कीजिए. விசுவாசிங்க. इस पर विश्वास कीजिए. ஆண்டவரே இந்த परमेश्वर மாசம் சொல்லி இருக்கிறீங்க, इस महीने आपने कहा உன்னை है பத்திரமா பார்த்துக்கொண்டு சொல்லி இருக்கிறீங்க. मुझे कृपा दृष्टि करके संभालेंगे அந்த வார்த்தை करके. வாக்கு நிறைவேறட்டும். इस वचन मेरे जीवन में पूरा என்னை நீர் कीजिए. பார்த்துக்கொள்ளும், मुझे संभालिए, என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று मुझे सुरक्षित रखिए. ஜெபிக்கும் பொழுது ऐसे प्रार्थना करते நிச்சயமாக समय நடத்துவார். निश्चय இந்த चलाएगा. மாசம் முழுதும் इस महीने உங்களை भर நடத்தி आपको உங்களை चलाकर ஆசீர்வதிப்பதற்கு आपको आशीष करने के ஆண்டவர் लिए போதுமானவரா वो இருக்கிறார். काफी है. நன்மை கிருபையும் आपको भलाई और अनुग्रह ஆசீர்வாதங்களும் आशीष के कार्य உங்களுக்கு பெருகட்டும். आपको बढ़ना है. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते பிள்ளைகளுக்காக हैं. ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना ஒரு करते புதிய हैं. மாசத்துல வந்திருக்கிறாங்க. इस नए महीने में आए हैं. நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. अच्छे वचन को आपने दिया நான் है. உங்களை, मैं तुम्हें, நான் உன்னை मैं तुझे பத்திரமா பார்த்துக் கொள்ளுவேன். कृपा दृष्टि करके இந்த संभालूंगा. அருமையான வார்த்தை, कितना अच्छा वचन है. இந்த அருமையான வார்த்தை பிள்ளைகளை தேற்றுவீராக, इस वचन के द्वारा बच्चों को तसल्ली பிள்ளைகளை दीजिए. ஆற்றுவீராக, आप उन्हें संभाले रखिए, பலப்படுத்துவீராக. बलवंत कीजिए. பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. आप उन्हें सुरक्षित संभाले பொல்லாப்பு रखिए. நிறைந்த உலகம், कुछ संघर्ष से भरा ஆபத்தில் दुनिया है, இருந்த உலகம், विपत्ति से भरा संसार है, வியாதிகள் இருந்த உலகம், बीमारी से भरा संसार இதுல है. இந்த மாசத்துல इस महीने में பத்திரமா பாதுகாத்து आप सुरक्षित இந்த संभाले மாசம் रखकर நடத்தும்படியாக நாங்கள் इस கெஞ்சுகிறோம். महीने भर चलाइए. அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन.